எப்படி 10 கடையை கம்பேர் பண்ணாலும் எந்த கடையில் கண்டிப்பாக ரேட்டு கம்மியாக இருக்கும். 30 rupeesலேருந்து என்ன வேணும்னாலும் நீங்கள் ரிட்டர்ன் கிஃப்டாக வாங்க முடியும். ஆணும் பெண்ணும் ரெண்டு ஒன்று தான். இது இருந்தால் தான் வாழ்க்கை அப்படிங்கிறதுக்காக தான் லிங்க ஸ்வரூபத்தை காமிச்சிருக்காங்க. இன்னைக்கு வரைக்கும் வாழும் தெய்வம், வாழ்ந்த தெய்வம், வாழப்போகிற தெய்வம்னா அது இவர் மட்டும்தான். குழந்தைக்காக ட்ரை பண்ணுறவங்க இந்த செட்டை இந்த வருஷம் வாங்கி வைக்கலாம். இவங்க நினைச்சாதான் நம்ம அங்கே போக முடியும், நம்ம நினைச்சா போகவே முடியாது. இவரும் நம்ம கேட்டதெல்லாம் கொடுத்துட்டே இருப்பாராமா. கலியுக தெய்வம், கண்கண்ட தெய்வம் முருகர்னு சொன்னா மிகையாகாது. இன்னைக்கு வரைக்கும் நிறைய நடத்திக்கிட்டே இருக்கிறது முருகர் தான். படிப்பு உங்களுக்கு நல்லா வரணும்னா சூரிய பகவானுடைய அந்த பார்வையாவது நம்மளுக்கு படணும். திருப்பதிக்கு போனா பெருமாளை பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் இவரை பார்த்துட்டு இவர்கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு தான் நம்ம பெருமாளே பார்க்கணும். நினைத்த காரியத்தை நல்ல விஷயங்களை அப்படியே நிறைவேற்றி தருவாங்கன்னு சொல்லுவாங்க. நிறைய ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டே இருக்கேன், எனக்கு எதுவுமே சரியாக மாட்டேங்குதுன்னா அகத்தியர் கூட நீங்க வழிபடலாம். நம்ம உடம்புலயும் 9 துவாரங்கள் இருக்கும். நவராத்திரினாலும் 9 நாட்கள் பண்ணுவாங்க. அவ்வளோ ஸ்ட்ராங் உமன், ஒரு நாட்டையே கட்டி ஆண்டவங்க. நான் நினைச்சதை அந்த அடையணுன்றதுக்காக காஞ்சிபுரம் மண்ணில் வந்து மண்ணால பிடிச்ச சிவலிங்கத்தை இந்த மாதிரி வச்சு பூஜை பண்ணுவாங்க. அப்ப பாலாத்துல பெரிய வெள்ளம் வரும். 24 மணி நேரம் ஓயாமல் ஒழியாமல் உழைச்சிக்கிட்டே இருக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா சூரிய பகவான் தாங்க. ஸோ இது வந்து வெஜிடபிள்ஸ் கல்யாணம். கிருஷ்ணர் ராதைக்கு ஜடெல்லாம் பின்னி விடுறாராம். இந்த வந்து எல்லா ஜென்ஸும் நீங்க புரிஞ்சுக்கணும்னு நான் நினைக்கிறேன். பிரீமியம் குவாலிட்டியில பேப்பர் மெஷ்ல பார்க்கறதுக்கு ஃபைபர் மாதிரி இருக்கு, பட் எல்லாமே பேப்பர் மெஷ்ல செஞ்சிருக்காங்க. பிரீமியம் குவாலிட்டி. இப்போ நீங்க பார்த்த எல்லா டால்ஸுமே ஒரே ஒரு சின்ன டேமேஜ் கூட இல்லாம வேர்ல்டு வைட் ஷிப்பிங் பண்ணுவாங்க. ஷிப்பிங்ல கூட பெஸ்ட் காஸ்ட். இன் கேஸ் ஏதாவது டேமேஜ் ஆச்சுன்னா ஓப்பனிங் வீடியோ கொடுத்தீங்கன்னா பீஸ் டு பீஸ் அவங்க மாத்தி கொடுத்துருவாங்க. நவராத்திரி சீசன் வந்தாச்சு. நவராத்திரினா ஃபர்ஸ்ட் என்னன்னு சொல்லிடுறேன், யாரெல்லாம் செலிப்ரேட் பண்ணணுன்றதும் சொல்லிடுறேன். நவராத்திரினா 9 நாட்கள் செலிப்ரேட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். இதுல என்ன கான்செப்ட் நம்ம உடம்புக்கும் அதுக்கும் இருக்குன்னா, நம்ம உடம்புலயும் 9 துவாரங்கள் இருக்கும். நவராத்திரினாலும் 9 நாட்கள் பண்ணுவாங்க. இது நீங்க எது எடுத்தாலுமே 9 9 9 நிறைய கோயின்சிடென்ஸ் ஆகும். அதனால தான் நவராத்திரி ரொம்ப 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 ஸ்பெஷல். அதுவும் லேடிஸ்க்கு இது ரொம்ப ஸ்பெஷல். முப்பெரும் தேவியர்களை 3 நாளா பிரிச்சு அந்த 3 பேருக்காகவே நம்ம செலிப்ரேட் பண்றோம். இது நமக்கான நாட்கள்னே சொல்லி நம்ம அவ்வளோ அழகா செரிஷ் பண்ணணும் அப்படின்னு கூட நான் சொல்வேன். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்டா நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வெஸ்ட் மாம்பலத்தில் இருக்கக்கூடிய த கல்பத்தேனுல தான் இருக்கும். அவ்வளோ அள்ளுதுங்க, அழகு அப்படி அள்ளுது. இந்த ஃபீச்சர்ஸ் அப்படி பேசுது நம்ம கிட்ட. தெய்வீகமா அவ்வளோ அழகா இருக்கு. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம நாராயணன் ஃபர்ஸ்ட் நம்ம தோன்றின ஒரு தெய்வம் இருப்பாங்க. நம்ம எல்லாருக்கும் காட் ஃபாதர் இருப்பாங்கல்ல, அவங்க அவரோட விஸ்வரூப தரிசனம் தான் நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். பேப்பர் மெஷ்ல ஃபீச்சர்ஸ்லாம் பாருங்க, அவ்வளோ சூப்பரா இருக்கு. எல்லா தெய்வமும் ஒரு தெய்வத்துக்குள்ள ஐக்கியம், நான் தான் எல்லாம் அப்படின்னு சொல்லி விஸ்வரூபம் எடுத்து காட்டுறாரு. எல்லார் வீட்லயுமே இது கொலுல மட்டும் கிடையாது, உங்களோட ஹால்ல கூட வைக்கிறது கூட ரொம்ப பரிச்சயமா இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும் நான் ஃபீல் பண்றேன். அடுத்தடுத்து காட்டுறேன். வித்வுட் எனி டிலே வாங்க வீடியோக்குள்ள போலாம். கொலுனாலே நல்ல பெருசா ஜைஜான்டிக்கா தான் வைக்கணும்னு கிடையாதுங்க. இன்னைக்கு இருக்கிற நம்ம காம்பாக்ட் வீட்டுக்கு ஏற்ற மாதிரி காம்பாக்டா கூட வைக்கலாம். இது வந்து பாத்தீங்கன்னா 3 ஸ்டெப்ஸ்ல சின்னதா கொடுத்துருக்காங்க. இதுவும் நீங்க அசெம்பிள் பண்ணலாம், டிஸ்மேண்டலும் பண்ணலாம். அதே மாதிரி இது 5 ஸ்டெப்ஸ்ல கொடுத்துருக்காங்க. எஸ்எஸ் ஸ்டீல்ல அந்த பவுடர் கோட்டட் போட்டு கொடுத்ததுனால உங்களுக்கு எவ்வளோ வெயிட் வச்சாலுமே தாங்கும். இது வந்து ஒரு லிமிட்டட் வெயிட் மட்டும் தான் வைக்க முடியும் இந்த மாதிரி ஸ்டெப்ஸ்ல. பட் இந்த ஸ்டெப்ஸ்ல பாத்தீங்கன்னா நீங்க எவ்வளோ வேணாலும் ஸ்டாச்சுஸ் வைக்கலாம். இங்க பாத்தீங்கன்னா மண் பொம்மைகளை தான் வச்சிருக்கோம் தசாவதாரமா, பட் இவ்வளோ வெயிட்டுமே தாங்கி இருக்கு பாருங்க. இந்த ஸ்டெப்புக்கு ஏற்ற மாதிரி அந்த தசாவதார செட்டு குட்டி குட்டியாவும், அஷ்டலட்சுமி செட்டு குட்டி குட்டியாவும் வச்சிருக்காங்க. நீங்க வேணுங்கிற மாதிரி நீங்க கஸ்டமைஸ் பண்ணி கூட நீங்க வாங்கிக்க முடியும். ரொம்ப வருஷமா நான் தேடிட்டு இருந்த சிலைங்க அகத்தியரும் லோபமுத்ராவும். நீங்க எங்க தேடினாலுமே கொலு டால்ஸ்ல இவங்க 2 பேரும் நான் இது வரைக்கும் பார்க்கல. அதுவும் தம்பதி சமேதரா நம்ம கல்பதனுல கொண்டு வந்திருக்காங்க. இதை நீங்க கொரியர் கேட்டா கூட ஃபாரின் வரைக்குமே உங்களுக்கு கொரியர் போடுவாங்க. வேர்ல்டு வைட் ஷிப்பிங்குமே இருக்கு. சேஃப் பேக்கேஜிங்ல வந்துடும். அப்பெல்லாம் சம்ஹாரம் பண்ணாங்கன்னு சொல்றாங்க இல்லையா, அப்பெல்லாம் அசுரர்கள் தனியா தேவர்கள் தனியா அப்படிலாம் இருந்தாங்களாமா. இன்னைக்கு எல்லாம் நமக்குள்ளவே இருக்கு. அசுரனும் நான் தான், தேவனும் நான் தான் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஸோ நமக்குள்ள இருக்கிற விஷயங்களை, கெட்ட விஷயங்களை சம்ஹாரம் பண்றதுக்கு தெய்வத்தை வேண்டிப்போம். இது கஜேந்திரனை சம்ஹாரம் பண்ண வீரட்டானும் வீரட்டானேஸ்வரர். இப்போ மட்டும் இல்லைங்க திருடு நடக்கிறது, அந்த காலத்துல இருந்தே இருக்கு. இந்த காமதேனுவை திருடிட்டு போறதுக்கு இந்திரன் வந்து அவ்வளோ சண்டை போட்டாரு. இவங்க யார்கிட்ட இருந்தாங்கன்னா வசிஷ்டர் கிட்ட தான் இருந்தாங்க. கேட்ட வரத்தை கேட்டது அப்படியே கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. இவர் பால் வேணும்னா கொடுக்கும், தங்கம் வேணும்னா கொடுக்கும், என்ன கேட்டாலும் இந்த காமதேனு கொடுத்துட்டே இருக்கும். அதனால அந்த இந்திரன் வந்து இதை ஆட்டையை போட்டு போறதுக்கு ட்ரை பண்ணாரு. அது எல்லாமே நடந்தது. அந்த காலத்துலயுமே இதெல்லாம் நடந்திருக்கு. மைசூர் பேலஸ் பாக்குறதுக்கு ஓடி 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 நம்ம அப்படி அலையறோம்ல பாக்குறதுக்காக. ஆனா அதை கட்டின மகாராஜாவும் அவங்களுடைய வைஃபையும் நம்ம பார்த்திருக்கோமா? அந்த மைசூர் மகாராஜாவும் அவங்களோட வைஃபும். திருப்பதி பெருமாள்
பெருமாளுக்கே இடம் கொடுத்த ஒரு கெத்து யாருக்கு இருக்கும்னா இவருக்கு தாங்க, லக்ஷ்மி பூவராகர். திருப்பதிக்கு போனா பெருமாளை பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் இவரை பார்த்துட்டு இவர்கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு தான் நம்ம பெருமாளே பார்க்கணும். நிறைய பேருக்கு அது தெரியறது இல்ல. அதுவும் லக்ஷ்மியோட நின்ற கோலத்துல ரொம்ப அழகா இருக்காங்க. ஜெயிச்சிட்டோம் மாறா அப்படிங்கிற மாதிரி நம்ம அயோத்தி நம்மளுக்கு கிடைச்சது, நம்ம ராமர் நம்மளுக்கு கிடைச்சாங்க, அந்த கோவில் நம்மளுக்கு கிடைச்சது. அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. நான் லாஸ்ட் டைம் போய் பார்த்துட்டு வந்தேன். யான் பெற்ற இன்பம் பெருகை வையகம்ன்ற மாதிரி பிறவி பயனே கிடைச்ச மாதிரி இருந்தது. சுத்தி தசாவதாரெல்லாம் வச்சு அவ்வளோ அழகா அங்க எப்படி பார்த்தோமோ அதே மாதிரி ராமர் அந்த விஜயகாந்த் ஃபேஸ் லுக் இருக்கிற மாதிரியே இருக்கு பாருங்க. அவர் இங்க கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மணவாள மாமுனிகள் அங்க எப்படி இருப்பாங்களோ அதே மாதிரி தத்ரூபமா கொடுத்துருக்காங்க. இந்த கோவிலுக்கு எத்தனை பேர் போயிருக்கீங்கன்னு சொல்லுங்க. நினைத்த காரியத்தை நல்ல விஷயங்களை அப்படியே நிறைவேற்றி தருவாங்கன்னு சொல்லுவாங்க. இவர் பாத்தீங்கன்னா திருமங்கை ஆழ்வார் ஃபர்ஸ்ட் உங்களோட வைஃபோட பாக்குறேங்க. ரொம்ப அழகா பேரிங்கா இருக்கு. இந்த வருஷம் எல்லாமே பாத்தீங்கன்னா வித் பேரிங்கோட அகத்தியர், லோபமுத்ரா, திருமங்கை ஆழ்வார் அவங்களோட வைஃப் அந்த மாதிரி சூப்பரா கொண்டு வந்திருக்காங்க. அப்படியே கீழே வந்தீங்கன்னா ஒவ்வொரு கோவிலினுடைய ஃபேமஸ் அந்த உற்சவ மூர்த்திகள், இந்த பெருமாள் அவங்களுடைய தாயார், இந்த பெருமாள் அவங்களுடைய தாயார் அப்படின்னு சொல்லி எல்லாமே அங்க உற்சவ மூர்த்தியில எப்படி இருப்பாங்களோ அதே மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் இது பாத்தீங்கன்னா நரசிம்மர், 2 கோவில்ல ரொம்ப ஃபேமஸ். இவங்களோட பேரை நீங்க கமெண்ட்ல சொல்லணும். லக்ஷ்மி நரசிம்மர் கேட்ட நேரத்துல கேட்டது அப்படியே கொடுக்கக்கூடிய லக்ஷ்மி நரசிம்மர் 2 கோவிலினுடைய ஃபேமஸ். அதுக்கப்புறம் இந்த வைரமுடி இன்னொரு சேவை பண்ணுவாங்க இல்லையா, அந்த 2 சேவையுமே இங்க வச்சிருக்காங்க. கும்பகோணத்துல சாரங்கபாணி சாரநாதர் கோவில்ல பாத்தீங்கன்னா இதே மாதிரி ஒரு நாகர் இருப்பாரு. அதுல ஒரு குழந்தை கிருஷ்ணரை போட்டு வச்சிருப்பாங்க. இதை தூக்க மாட்டாங்க, இந்த கிருஷ்ணரை மட்டும் தூக்கி குழந்தை இல்லாதவங்க கையில இப்படி கொடுப்பாங்க. அது அவ்வளோ ஃபீலிங்கா இருக்கும், அவ்வளோ ஹாப்பியா இருக்கும். நிறைய பேருக்கு நாங்க சொல்லி போயிட்டு வந்திருக்காங்க. அந்த மாதிரி உங்க வீட்லயும் செட்டப் வைக்கணும்னா தாராளமா இவரை நீங்க வாங்கி வைக்கலாம். வீட்டுக்கு வரவங்க கிட்ட, புதுசா கல்யாணம் ஆகி வந்தவங்க கிட்ட இந்த மாதிரி நீங்க ஒரு ப்ராசஸும் பண்ணீங்கன்னா அவங்க ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்ணுவாங்க. உங்களுடைய கொலுவே ஒரு மாதிரி வித்தியாசமான லுக்ல இருக்கும், டிவைன் லுக்ல இருக்கும். நவராத்திரிக்கு மட்டும் இல்லைங்க, இப்ப வரக்கூடிய கிருஷ்ண ஜெயந்தி கூட இவரை கொண்டு போய் வைக்கலாம். இவரோட பாதத்துல இருந்து அந்த கால் நம்ம குழந்தைங்க போட்டு எப்படி உட்காரோம்ல அதே மாதிரி படுத்துட்டு இருக்காரு பாருங்க. ஆலம் இலையில அப்படியே படுத்துட்டு இருக்க மாதிரி ஆளிலை கிருஷ்ணர். இந்த மாதிரி டாலை ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் பாக்குறேன். சிவனுக்கு விநாயகரும் முருகரும் பூஜை பண்ற மாதிரி அவங்களுடைய வாகனமும் பிரசாதம் வச்சு அழகா பூஜை பண்ற மாதிரி வச்சிருக்காங்க. ரொம்ப அழகா இருக்கு. இது இப்ப என்னோட மோஸ்ட் ஃபேவரட்டா இருக்காங்க. இப்ப நிறைய பேருக்கு நான் நிறைய ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டே இருக்கேன், எனக்கு எதுவுமே சரியாக மாட்டேங்குதுன்னா அகத்தியர் கூட நீங்க வழிபடலாம். இவர் தான் தமிழ் மருத்துவத்தை கண்டுபிடிச்சவர்னு சொல்லுவோம் இல்லையா, அதுக்காக கூட இவரை நீங்க வாங்கி வைக்கலாம். எல்லா ஹாஸ்பிட்டல்ஸ்ல இருக்கிறது கூட பெஸ்ட் தான் நான் நினைக்கிறேன். பின்னாடி பாத்தீங்கன்னா ராமர் பட்டாபிஷேகம், அரசியல்ல ஜெயிக்கணும், இல்ல என் வாழ்க்கை நல்லா இருக்கணும், குடும்பம் நல்லா இருக்கணும்னா ராமர் பட்டாபிஷேகம் போட்டோ தாராளமா வைக்கலாம். அது மட்டும் இல்லாம சுந்தரகாண்டம் படிச்சீங்கனாலும் எல்லா வளமும் எல்லா நலமும் கிடைச்சிடும். அப்படியே அந்த பக்கம் வந்தீங்கன்னா கோல்டு பினிஷ்ல, இது எல்லாமே பேப்பர் மெஷ் தான், பட் அந்த பினிஷிங் மட்டும் கொடுத்துருக்காங்க. நடராஜ பெருமாள் சிதம்பரத்துல எப்படி இருப்பாரோ அதே மாதிரி தத்ரூபமா கொடுத்துருக்காங்க. அதுக்கு பக்கத்துல பாத்தீங்கன்னா அப்படியே நம்மளோட மீனாட்சி திருக்கல்யாணத்தை தத்ரூபமா கொடுத்துருக்காங்க. இந்த வருஷம் புதுசா வந்திருக்கக்கூடிய அந்த சப்த ரிஷிகள், நாராயணன் கிட்ட இருந்து பிரம்மா, பிரம்மா கிட்ட இருந்து சிவன், சிவன் கிட்ட இருந்து அதுக்கப்புறம் திரும்ப பிரம்மா உருவாக்குனா அந்த 7 சப்த ரிஷிகள் கிட்ட இருந்து தான் நம்ம பிறந்திருப்போம் இல்லையா, அந்த சப்த ரிஷிகளுடைய ஃபேஸஸோட அந்த பேரோட கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் டைம் நான் பாக்குறேன். ரொம்ப அழகா அந்த கண்ணு அவங்க எப்படிலாம் இருப்பாங்களோ அதே மாதிரி கொடுத்துருக்காங்க. அதே போல அங்க விநாயகர் சதுர்த்திக்கும் நீங்க வைக்கலாம். எல்லா அந்த மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸும் வாசிக்கிற மாதிரி விநாயகர். ஓம் ஐம் க்ளீம் சௌஹு சிவசம்பு வாராகி வாவா ஹும்பத் ஸ்வாஹா ஜெய் வாராகின்னு சொல்லிட்டா போதுங்க. இதுக்கு நீங்க தீட்சை வாங்கணும், போகணும், வரணும்னு அவசியமே கிடையாது. இந்த அம்பாள் நம்மளுக்கு எல்லாமே செஞ்சு கொடுத்துருவாங்க. அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த வராகி. இவங்க மீனாட்சியா காமாட்சியான்னு கரெக்டா சொல்லணும், இல்ல ஆண்டாளான்னு சொல்லணும். இவங்க ஆண்டாள், இவங்க மீனாட்சி, இது காமாட்சி. அமர்ந்த கோலத்துல கரும்பு கிளியோட ரொம்ப அழகா நம்ம காஞ்சிபுரத்துல எப்படி பார்ப்போமோ அதே மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்க. அப்படியே இங்க வந்தீங்கன்னா முருகர், வள்ளி தெய்வானையோட சமேதரா ரொம்ப அழகா இருக்காங்க பேப்பர் மெஷ்ல. அப்படியே பின்னாடி பாத்தீங்கன்னா நம்மளுடைய கைலாயத்துல நம்ம பெருமாள் சிவன் உட்காந்துருந்தா எப்படி இருப்பாரு அதே மாதிரி இங்க உட்கார வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் அங்க கல்யாண செட்டுன்னு வைப்போம் இல்லையா, அந்த கல்யாண செட்டு நின்ற கோலம் அமர்ந்த கோலம்னு 2 செட்ல வச்சிருக்காங்க. நீங்க இந்த மாதிரி கான்செப்டா கொண்டு போன மாதிரி கொண்டு போகலாம். இந்த 3 பேரு யாரு எங்க இந்த மாதிரி வாசிப்பாங்கன்றத கமெண்ட்ல யாராவது தெரிவிக்கணும். ஏன்னா வருஷம் நானே தான் சொல்லிட்டு இருக்கேன், நீங்க யாருமே எனக்கு சொல்றதுல ஒரு சிலர் எனக்கு சூப்பரா வாய்ஸ் மெசேஜ் போடுறீங்க. இவங்க 3 பேர் யாருன்னு உங்க பசங்க கிட்ட சொல்லி எனக்கு வாய்ஸ் மெசேஜ் போட சொல்லணும் நம்ம சேனல் நம்பருக்கு. நினைத்தாலே முக்தி தரக்கூடிய ஒரே ஒரு தெய்வம் திருவண்ணாமலை அண்ணாமலையார் மட்டும்தான். அந்த மலை, அந்த கோபுரம், அந்த சுத்தி அந்த அஷ்டலிங்கம் இருக்கும் பாத்தீங்களா, நிருதலிங்கம், வருணலிங்கம், வாயுலிங்கம், எல்லா லிங்கமும் அப்படியே ஒரு சேர கொடுத்துருக்காங்க. இந்த சிவன் கான்செப்ட்ல வைக்க போறீங்கன்னா தாராளமா இந்த செட் கொண்டு போகலாம். அவ்வளோ அழகா இருக்கு. இந்த சிவனுக்கு ஒரு கான்செப்ட் இருக்கு, ஆணும் பெண்ணும் சேர்ந்த தன்மை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆணும் பெண்ணும் 2 ஒண்ணுதான், இது இருந்தாதான் வாழ்க்கை அப்படிங்கிறதுக்காக
காமிக்கிறதுக்காக தான் லிங்க ஸ்வரூபத்தா காமிச்சிருக்காங்க. பட் இவருக்கு ஒரிஜினல் ஃபேஸுமே இருக்கு. அப்படியே இங்க வந்தீங்கன்னா இந்த கிருஷ்ணர் லீலை யசோதா அந்த அங்க பாத்தீங்கன்னா விட்டலன் விட்டலா அவங்க 2 பேர் இருக்காங்க. மாடு பால் குடிக்கிறது அந்த மாதிரி இருக்கு. அங்க பாத்தீங்கன்னா விட்டலன் விட்டலா அவங்க 2 பேர் இருக்காங்க. அப்படியே இங்க வாங்களேன், இந்த செட்டு பாருங்க, எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருக்கு. அந்த ராமர் வந்து வில்லு உடைச்சு சீதையை கல்யாணம் பண்ணிருப்பார்ல, அந்த ஃபுல் செட்டு அப்படியே அந்த வில்லுக்காகவே ஸ்பெஷலா ஒரு தேர் வச்சிருப்பாங்க. அதை இழுத்துட்டே வர முடியாது, 100 பேர் சேர்ந்து இழுத்துட்டு வருவாங்கன்னு சொல்லுவாங்க. அந்த வில்லை யார் எடுத்து உடைக்கிறாங்களோ அவங்க தான் எனக்கு ஹஸ்பண்ட்னு சீதை சொல்லிவிடுவாங்க. அதை ராமர் மட்டும் தான் எடுத்து அம்பி எழுதும் போது அதை உடைச்சிருவாங்க. ஏன்னா அடுத்தது வேற யாருமே வரக்கூடாதுன்றதுக்காக அந்த செட்டை தத்ரூபமா பண்ணி கொடுத்துருக்காங்க. இவர் வந்து நம்ம ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் அதே மாதிரி இங்க சென்னையில கூட இருக்காங்க. அவருடைய பெரிய திருவடி சிறிய திருவடி. எனக்கு இந்த பிளாக் பேட்டர்ன் வேண்டாம் அப்படின்னா இந்த கலர்ஃபுல் பேட்டர்ன்ஸ்லயும் இருக்கும், இந்த மாதிரி வாங்கிக்கலாம். ராமர் பட்டாபிஷேகங்க, நான் எல்லா கஷ்டத்தையும் அனுபவிச்சு முடிச்சுட்டு இந்த பட்டாபிஷேகம் சூடிப்பார்ல, இதுக்கப்புறம் பிரச்சனையே வராதுன்னு நினைப்பாரு. பட் அவருக்கே பிரச்சனை வரும். இந்த கொடை வந்து இதுக்கு மேல இப்படி வந்துரும். ஸோ இங்க இடம் இல்லாத காரணத்தினால இங்க வச்சிருக்கோம். நீங்க வீட்டுல எடுத்து போய் வச்சுக்கலாம். மனுஷாலுக்கும் இதே மாதிரி தாங்க. இந்த பிரச்சனைலாம் முடிஞ்சு இதுக்கப்புறம் நம்ம நல்லா தான் இருக்க போறோம்னு நினைச்சா அப்படி கிடையாது. கடவுளுக்கே அந்த பிரச்சனை வரும்போது நம்மளுக்கும் வரும். இது வந்து அந்த முப்பெரும் தேவியர்கள், இவங்களுக்கு 3 நாள், இவங்களுக்கு 3 நாள், இவங்களுக்கு லக்ஷ்மி, சரஸ்வதி, பார்வதி, இவங்க 3 பேருக்காக தான் இது செலிப்ரேஷனே. இந்த விநாயகர் சதுர்த்திக்கும் நீங்க இந்த மாதிரி பண்ணலாம். லக்ஷ்மி நரசிம்மருங்க, நீங்க பார்த்தசாரதி கோவில்ல ஃபர்ஸ்ட் பார்த்தசாரதிக்கு முன்னாடி இருந்தவர் நரசிம்மர். நிறைய பேர் மாமிங்கெல்லாம் பாத்தீங்கன்னா அங்க பார்த்தசாரதி கூட பார்க்காம இவருக்குன்னு தனியா ஒரு கோவில் இருக்கும், அதை மட்டும் சுத்திட்டு கூட போவாங்க. ரொம்ப பவர்ஃபுல், ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான அந்த நரசிம்மர் தான் அங்க ரொம்ப பிரதானம். நிறைய பேருக்கு இன்னும் தெரியல, நீங்க போனீங்கன்னா அங்க போய் பாருங்க அந்த லக்ஷ்மி நரசிம்மரோட ஸ்டாச்சு. இவர் யாருன்னு சொல்லுங்க. இவர் ஸ்டார்டிங்லுமே சொல்லியிருக்கேன், நிறைய குழந்தைங்களும் கன்ஃபியூஸ் ஆகுறது, நான் கூட சம்டைம்ஸ் கன்ஃபியூஸ் ஆகுறது இவரா அப்படின்ட்டு. இவர் வந்து ஹயக்ரீவர் குதிரை முகத்தோட இருப்பாரு. இவர் வந்து வராகர் அந்த பன்றி முகத்தோட இருப்பாங்க. லக்ஷ்மி ஹயக்ரீவர் பணத்தையும் கொடுப்பாங்க, படிப்பையும் கொடுப்பாங்க. அது அவ்வளோ தத்ரூபமா லட்சணமா பின்னாடி அந்த ஹேர் ஸ்டைலோட அவ்வளோ அழகா இருக்கு நம்ம கல்பதனுல. லாஸ்டா ஒரு கோலுக்கு போயிருந்தோமா, மீனாட்சி பத்தி ஒரு பாட்டு பாட சொன்னா 90s கிட் ஒருத்தர் மீனாட்சி மீனாட்சி அண்ணன் காதல் என்னாச்சின்னு பாடினார். இப்பெல்லாம் மீனாட்சி பார்த்தா எனக்கு அந்த ஒரு இன்சிடென்ட் தான் ஞாபகம் வருது. பட் நம்ம பெண் ஸ்ட்ராங்கா இருக்கணும், நான் வீக்கா இருக்கேன்னு ஃபீல் பண்ணா நீங்க மதுரைக்கு ஒரு தடவை போயிட்டு வாங்க, இந்த அம்பாலையும் வாங்கி வச்சுக்கோங்க. அவ்வளோ ஸ்ட்ராங் உமன், ஒரு நாட்டையே கட்டி ஆண்டவங்க. ரொம்ப அழகா லட்சணமா பண்ணிருக்காங்க பாருங்க. இது கிளே, பேப்பர் மெஷ் கூட கிடையாது, கிளேல லைட் வெயிட்டா கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஓவர் வெயிட்லாம் கிடையாது. அங்க எப்படி ட்ரெஸ் பண்ணுவாங்களோ அதே மாதிரி கொடுத்து பின்னாடி பேக்ரவுண்ட் வந்து பிளாக்ல கொடுத்து ரொம்ப தத்ரூபமா லட்சணமா இருக்காங்க. இந்த ஃபேஸ் பாருங்க, கண்ணு மூக்குத்தி எல்லாமே அவ்வளோ லட்சணமா இருக்கும். பிள்ளையார்பட்டியினோட ஹீரோங்க அஜித்தை டாப் மோஸ்ட் கூட்டிட்டு போன பாட்டும் அதுதான், அவர் டாப் மோஸ்ட் ஆன படமும் அதுதான். அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த பிள்ளையார்பட்டி பிள்ளையாரப்பா. இவர்கிட்ட நீங்க ஏதாவது ஒன்று வேண்டிக்கிட்டு அந்த 11 தேங்காய் மாலையா கட்டி போடுறேன்னு வேண்டிக்கிட்டீங்கன்னா அதை நடத்தி கொடுத்துருவாரு. அதுக்கப்புறம் 11 தேங்காய் மாலையா கட்டி போட்டீங்கனாலே போதும். செலவே இல்லாத பரிகாரம், ஆனா நீங்க என்ன கேட்டாலும் கொடுக்கக்கூடிய ஒரு பரிகாரம். முழுமுதற் கடவுளும் கூட. இப்ப நீங்க விநாயகர் சதுர்த்தி கூட இவரை நீங்க வாங்கிட்டு போய் வைக்க முடியும். பேப்பர் மெஷ் கிடையாது, கிளே, சின்ன சைஸ் பெரிய சைஸ். ஒரு முருகரோட பாட்டுல ஆவினன்குடி முருகான் வரும்ல, அந்த ஆவினன்குடி முருகர் இவர் தாங்க. ஆவின்குடி அதாவது அந்த மாடுகள்லாம் வாழக்கூடிய இடம்னு கூட ஒரு பேர் இருக்கு. அந்த ஊர்ல இருக்கக்கூடிய முருகர்ன்றதுனால ஆவினன்குடி முருகர். இவரும் நம்ம கேட்டதெல்லாம் கொடுத்துட்டே இருப்பாராமா. கலியுக தெய்வம், கண்கண்ட தெய்வம் முருகர்னு சொன்னா மிகையாகாது. இன்னைக்கு வரைக்கும் நிறைய நடத்திக்கிட்டே இருக்கிறது முருகர் தான். திருப்பதி பெருமாளுக்கு எவ்வளவு வேல்யூ இருக்கோ அதே மாதிரி சங்கு சக்கர அவரனோட நாமத்துக்கும் பெரிய திருவடி சிறிய திருவடிக்குமே இருக்குன்னு சொல்லுவாங்க. சிலர் வந்து அந்த உருவ வழிபாடே போடாம இதுக்கு மட்டுமே வழிபாடு பண்றவங்க இருக்கீங்கல்ல, அவங்களுக்கு இது சூப்பரா இருக்கும். இவர் 2 பேர் குட்டி குட்டியா தானே இருக்காங்க. பட் இவரோட ஃபேஸ் பாருங்க, எவ்வளோ கிளீனா கிளியரா எல்லாமே பெர்ஃபெக்ட்டா கொடுத்துருக்காங்க. பாத்தீங்களா, பென் சாஃப்டா இருந்தா இந்த ஃபார்மேட்டு, இதே கோவமா ஆக்ரோஷமானா இந்த ஃபார்மேட்டு. ஃபர்ஸ்ட் நான் இந்த சாஃப்ட் ஃபார்மேட்டை முடிச்சிடுறேன். இந்த அம்பாள் பாருங்க, மீனாட்சி தான் எவ்வளோ லட்சணமா சாந்த ஸ்வரூபமா ரொம்ப தத்ரூபமா அங்கே எப்படி இருப்பாங்களோ அதே மாதிரி இருக்காங்க. எல்லா ஆர்டிஸ்ட்டுமே ஃப்ரண்ட்ல மட்டும் தானே ஒர்க் பண்ணி கொடுப்பாங்க. இந்த ஆர்டிஸ்ட் பேக் சைடு உட்பட எல்லாமே அந்த ஜட பிள்ளையிலேருந்து அந்த சுங்கு வைப்போம்ல அதுலேருந்து எல்லாமே அழகாக கொடுத்துருக்காங்கப்பா. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த மீனாட்சியை லிங்கத்துக்குள்ள ஐக்கியமான மாதிரி கொடுத்துருக்காங்க. இவங்க போன வருஷம் வந்திருந்தாங்க, டாப் மோஸ்ட் செல்லிங்க. அது அப்படியே இந்த வருஷமும் கொண்டு வந்திருக்காங்க. அடுத்தது இது என்னோட வெர்ஷன். நான் கோவப்பட்டேன்னா, நான் மட்டும் இல்லை, இந்த உலகத்தில் இருக்க எல்லா லேடிஸுமே கோவப்பட்டா இப்படித்தான் ஆகுன்ற மாதிரி அந்த துர்காதேவி ஃபார்மேட்ல கொடுத்துருக்காங்க. அந்த எருமை, அந்த மகிஷன் இருக்காங்கல்ல, அவரை கொண்டு அவர் தலைமையில ஏறி நிற்கிற மாதிரி ஒரு கான்செப்ட். ரொம்ப அழகா இருக்காங்க பாருங்க. பட் இவங்க நிறைய பேர் வந்து இவங்களுக்கு அந்த இந்த விளக்கு ஏத்துறீங்கல்ல, எலுமிச்சப்பூ விளக்கு ஏத்துறீங்கல்ல, எந்த ஒரு பொருளையும் வீணாக்குறோம்னா அது நம்மளுக்கு பலன் தராது. எலுமிச்சப்பழம் விளக்கு
ஏத்துறது, அதை அங்கே விட்டுட்டு வருது, அதெல்லாம் பண்ணவே கூடாது. ஒரு பொருள் வீணாகுதுன்னா அது நம்மளுக்கு பலன் தராது, அதை பண்ணக்கூடாது. இந்த இடத்துல நான் அதை பதிவு பண்ணிக்கிறேன். முருகரை கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்பட்டு முருகரை அம்மா அப்படிங்கிற ஸ்டேட்டஸை உயர்த்தி கொடுத்த அந்த ஔவையார் பாட்டி சுட்ட பழம் வேணுமா சுடாத பழம் வேணுமா கேட்டாங்களா அவங்க. அதுக்கப்புறம் பாரதியார், அதுக்கப்புறம் நம்ம மகா பெரியவர், இன்னைக்கு வரைக்கும் வாழும் தெய்வம், வாழ்ந்த தெய்வம், வாழ போகிற தெய்வம்னா அது இவர் மட்டும்தான். அதுக்கப்புறம் திருவள்ளுவர். இந்த கான்செப்ட்ல வைக்கிறதா இருந்தாலும் நீங்க இந்த மாதிரி வாங்கிக்கலாம். இதெல்லாம் ராக் ஃபினிஷ்ல, இப்போ நான் காமிச்சது எல்லாமே கிளேல லைட் வெயிட்ல பண்ணிருக்காங்க. லேடிஸ் நினைச்ச காரியத்தை முடிக்கிறதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் இவங்க தாங்க. நான் நினைச்சதை அந்த அடையணுன்றதுக்காக காஞ்சிபுரம் மண்ணில் வந்து மண்ணால பிடிச்ச சிவலிங்கத்தை இந்த மாதிரி வச்சு பூஜை பண்ணுவாங்க. அப்ப பாலாத்துல பெரிய வெள்ளம் வரும், நீ நனையக்கூடாது, மண்ணு தானே, அந்த மண்ணு கரையக்கூடாதுன்னு இப்படி பிடிப்பாங்க. அது கரையவே கரையாது. அப்படியே ஒரு கோவில் கட்டின ஒரு கோவில் காஞ்சிபுரத்துல இருக்கு. அது என்னன்னு சொல்லுங்க. அவ்வளோ பவர்ஃபுல்லான அம்பாள் சிவன். எப்ப பார்த்தாலும் என் வீட்டுல சண்டை வந்துட்டே இருக்கு, நான் என்னதக்கா பண்றது அப்படின்ட்டு நிறைய பேர் எனக்கு வாய்ஸ் மெசேஜ் போடுறீங்க, கால் பண்றீங்க. அவங்க எல்லாருக்கும் சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம் இவங்க மட்டும்தான். சிவன் ஃபேமிலி எடுத்துக்கோங்க. இவருக்கு இவர் சண்டை வரும், இவங்களுக்கு இவங்க சண்டை வரும், இவங்களுக்கு இவங்களுக்கு சண்டை வரும், இவங்களுக்கு இவங்களுக்கு சண்டை வரும். ஆனாலும் ஃபேமிலியா தான் இருக்காங்க. ஸோ ஃபேமிலினா சண்டை வரதா செய்யும். ஆனாலும் நம்ம வாழணும், அதை வந்து தள்ளி சரிச்சிட்டு போயிட்டே இருக்கணும், அடுத்தடுத்துன்னு போனோம். அது நம்மளுடைய கர்மா அப்படிங்கிறத நிரூபிக்கிறதுக்காக தான் சிவன் ஃபேமிலியாவே அதை நடத்தி காமிச்சிருக்காரு. இது சிவன் ஃபேமிலி செட். சிவன் இப்படித்தான் இருப்பாரு, அரை கண்ணு மூடிதான் தியானத்துல இருப்பாருன்னு சொல்லி எங்க தாத்தா பாட்டிலாம் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். அது அதே மாதிரி லட்சணமா ஹாஃப் ஐயோட தியானத்துல புலிக்கு மேல இமயமலையில நந்தியம்பெருமான காவலுக்கு வச்சு பண்ற மாதிரி அவ்வளோ லட்சணமா பண்ணியிருக்காங்க. இவங்க பேரு திரிபுர பைரவிங்க. நிறைய பேர் இது ஆதிசக்தின்னு சொல்றாங்க, கிடையாது, இது திரிபுர பைரவி. அவங்க இப்படிதான் உட்காந்துருப்பாங்க. நம்ம லேடிஸ்லாம் லேடிஸ் மாதிரி உட்காருன்றாங்களா, இந்த லேடிஸ்லாம் இவங்களாம் லேடிஸ் தானே, அப்ப இந்த மாதிரி நம்மளும் தானே உட்காருவோம், நம்மளுடைய ஐடல்ஸ் தானே இவங்க எப்படிலாம் உட்காந்துருக்காங்களோ அந்த மாதிரிலாம் நம்ம உட்காருவோம். இனிமேட்டு யாராவது பொம்பளையா லட்சணமா அடக்கொடக்கமா உட்காருன்னு சொல்லவே சொல்லாதீங்க. எல்லா லேடிஸுமே இந்த மாதிரி உட்காந்துருக்காங்க. லேடிஸ்லாம் ரொம்ப அடம் பிடிக்கிறாங்கன்றாங்களா, அப்ப இவங்கெல்லாம் பண்ணதெல்லாம் என்னங்க, நினைச்ச காரியத்தை நிறைவேற்றதுக்காக ஊசி முனை தவம் இருந்தாங்க மாங்காடுல, அது அப்படியே தத்ரூபமா பண்ணி கொடுத்துருக்காங்க. பா, எனக்கு எப்போ வயசாகும், நான் எப்ப என் பையனோட இந்த கோவிலுக்கு போறேன்னு ஒரு நாளும் ஏங்கிக்கிட்டு இருக்கேங்க. அப்பேற்பட்ட ஒரு அதிசக்தி வாய்ந்த வாழ்ந்த, இப்போ மத்தவங்க எல்லாம் கூட சிவன் வாழ்ந்தாரா இல்லைன்னா கூட நம்மளுக்கு தெரியலன்னா சொல்லுவோம்ல, பட் இவரெல்லாம் வாழ்ந்தது நம்மளுக்கு தெரியும். கேரளா மக்கள் அந்த ராஜாக்கள்லாம் அவங்க பையனா தத்தெடுத்து வளர்த்தாங்கன்றது இன்னைக்கு வரைக்கும் தெரியும். அதனால இவர் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நிறைய பவர்ஃபுல், நிறைய நல்லது செஞ்சிருக்காரு, நிறைய விஷயங்களை நடக்காதுன்னு சொன்னதெல்லாம் கூட நடத்தி காட்டிருக்காரு. அவ்வளோ பவர்ஃபுல்லான ஐயப்பன். அப்படியே சாக்ஷாத் அங்க எப்படி இருப்பாரோ அதே மாதிரி இருக்காங்க. டைனோசரஸ் பிள்ளையாரு, crocodile பிள்ளையாரு, பார்க் பிள்ளையாருன்ட்டு எவ்வளோ பிள்ளையார் வச்சிருக்காங்க. பட் ட்ரெடிஷ்னலா அந்த காலத்துல நான் சின்ன பிள்ளையில இருந்து பார்த்த ஒரு விநாயகர் விக்கிரகம்னா அவர் இப்படிதாங்க இருப்பாரு. ரொம்ப பவர்ஃபுல்லா, ஆன்மீகமா, டிவைனா, நம்ம கேட்டதெல்லாம் கொடுக்குற மாதிரி சைல்டிஷாவும் இப்படிதான் இருப்பாரு. ரொம்ப லவ்வபிள் கப்பிள்ஸ் அப்படின்னா இவங்க தான் அப்படின்ட்டு எங்க பாட்டிலாம் சொல்லுவாங்க. நாராயணனும் லக்ஷ்மியும் நின்ற கோலத்துல, ரொம்ப அதி விசேஷமான நின்ற கோலத்துல ஃபீச்சர்ஸ், இந்த நெயில்ஸ் முதற்கொண்டு எவ்வளவு அழகா இருக்கு பாருங்களேன். கண்ணு எல்லாம் பேசுதுப்பா, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த கண்ணு நம்மள பாக்குற மாதிரியே, நம்மள பேசுற மாதிரியே இருக்கு. இப்படி திருப்பினா அப்படி பாக்குற மாதிரி இருக்கு, இப்படி திருப்பினா இப்படி பாக்குற மாதிரி இருக்கு. மோஸ்ட் லவ். ஏய், நான் சண்டை போட்டு மட்டும் தான் இருப்பேன்னு நினைக்கிறியா, நான் ரொமான்டிக்கா கூட இருப்பேன்னு ப்ரூஃப் பண்ணியிருக்கிற சிவனும் அம்பாலும் பாருங்க, இடுப்புல கையெல்லாம் போட்டுட்டு எவ்வளவு அழகா இருக்காங்க. இந்த மாதிரி ஜென்ஸ் வந்து புரிஞ்சுக்கணும், வீடுன்னா சண்டை வரும், சச்சரவு வரும், பொண்டாட்டிக்கு வச்சுட்டு போவா, திரும்ப கூப்பிட்டு வரணும், திரும்ப இந்த மாதிரி லவ் பண்ணணும்ன்ற காட்டுறாங்க, கடவுளே காட்டுறாங்க. புரிஞ்சுக்கோங்க மக்களே, புரிஞ்சுக்கோங்க. நிறைய வீட்டுல லேடிஸ் வேலைக்கு போவாங்க, ஜென்ஸ் ரெஸ்ட் எடுப்பாங்கல்ல, அந்த காலத்துல நாங்க ப்ரூஃப் பண்ணிருக்கோம்பா. கும்பகோணத்துக்கு பக்கத்துல லலிதாம்பிகை, லலிதா சஹஸ்ரநாமம் உருவான இடமே அதுதான். அந்த இடத்துல லலிதாம்பிகை தான் ஆட்சி பண்ணுவாங்க. அவர் வந்து சும்மா ஹின்ஸ் கொடுத்துட்டு, ஓகேம்மா நீ இதை பண்ணு அதை பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு ரெஸ்ட் எடுக்கிறதோட சரி. இன்னைக்குன்னு இல்லை, அந்த காலத்துல இதெல்லாம் நடந்திருக்கு. முருகருக்கு வேல் கொடுக்கறதுக்கு முன்னாடி அம்பாள் கையில தான் இருந்தது. அவங்க தான் ஆதிசக்தி. அந்த கான்செப்ட்லேயே வச்சிருக்காங்க பாருங்க. இந்த பக்கம் வேலும் இந்த பக்கம் சூலமும் வச்சுட்டு ஆதிசக்தி அப்படியே இருக்காங்க. இவங்க தான் ஒரிஜினல் ஆதிசக்தி. இதுக்கப்புறம் தான் முருகருக்கு கொடுத்துருவாங்க சூரசம்ஹாரப்போ, அதுக்கப்புறம் இவங்க கிடையாது, இப்படி நிக்கிறாங்க. அயோத்தி ராமர் சின்ன சைஸ்ல இருக்காரு. 24 மணி நேரம் ஓயாமல் ஒழியாமல் உழைச்சிக்கிட்டே இருக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா சூரிய பகவான் தாங்க. நீ என்னன்னா பண்ணு, ஆனா நான் இந்த பக்கம் உதிப்பேன், அந்த பக்கம் உதிப்பேன், நான் உதிச்சுக்கிட்டே இருப்பேன், சுத்திட்டே இருப்பேன். அந்த 7 ரதம் பூட்டிய, அந்த 7 குதிரை போட்டிய ரதத்துல போய்கிட்டே இருப்பாராம். அதனாலதான் ஆஞ்சநேயருக்கு பாத்தீங்கன்னா ரிவர்ஸ்ல ஓட சொல்லிட்டு அப்படியே சொல்லி கொடுப்பாரு.
நான் எங்க ரெஸ்ட்லேயே இல்லை, நான் எப்படி உனக்கு சொல்லிக் கொடுக்கறது அப்படின்னு சொல்லும்போது நான் பின்னாடியே போறேன், நீங்க சொல்லிக் கொடுங்கன்ட்டு இந்த வண்டி இப்படியே போகும், அவர் பின்னாடியில அப்படி கத்துக்கு வராமா. அந்த மாதிரி படிப்பு உங்களுக்கு நல்லா வரணும்னா சூரிய பகவானுடைய அந்த பார்வையாவது நம்மளுக்கு படணும். நிறைய வீடியோல இவங்களை பத்தி சொல்லி 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 நெம்மேலி கோவில் இருக்கு இல்லையா, காஞ்சிபுரம் பக்கத்துல க்ரௌடா குவியுதுங்க. அங்கதான் இந்த அம்பாளுடைய கோவில் இருக்கு. இத்தனூண்டு ஸ்டாச்சு தான் இருப்பாங்க, கண்ணு மூக்கு கூட தெரியாது. பட் எல்லா சினி செலிபிரிட்டிஸும் அங்கதான் வருவாங்க, எல்லா ப்ரேயரும் வைப்பாங்க, உடனே நடக்கும், உடனே வந்து அந்த ரிட்டர்ன் கிஃப்ட் கொடுத்துட்டு போவாங்க. அவ்வளோ பவர்ஃபுல். இவங்க நினைச்சாதான் நம்ம அங்க போக முடியும், நம்ம நினைச்சா போகவே முடியாது. இவங்க நினைக்கணும், சரி இவன் வரட்டும், இவனுக்கு இது நம்ம நல்லது செய்யலாம் அப்படின்னு இவங்க நினைக்கணும். அப்படி நினைக்க வைக்கிறதுக்கே நம்ம நிறைய ப்ரேயர்ஸ் பண்ணணும். ஆனா அவ்வளோ பவர்ஃபுல். ஒரு தடவை போயிட்டீங்கன்னா நடந்துரும். அப்பேற்பட்ட பாலாம்பிகை காமாட்சி அம்மனுடைய சின்ன வெர்ஷன், சின்ன வயசு குழந்தை சொல்லுவாங்கல்ல, அது ஆதி கும்பேஸ்வரரும் மங்களாம்பிகையும். ஸ்ரீரங்கம் போனீங்கன்னா 1000 வருஷத்துக்கு முன்னாடி இவர் இறந்துட்டாருன்னு சொல்லுவாங்க. பட் இன்னும் அந்த ஸ்டாச்சு அப்படியே இருக்கு. இந்த ஸ்கின் டோனோட இந்த நெயில்ஸோட அவ்வளோ பவர்ஃபுல்லான ராமானுஜர். நீங்க எல்லாம் பக்திக்கு வாங்க, உங்களை எல்லாம் கூட்டிட்டதுக்கு அப்புறம் தான் நான் முக்தி அடைவேன்னு ஒரு வைராகியத்தோட இருக்காரு. நீங்க எந்த கேஸ்டா இருந்தாலுமே இவரோட வழியில போனீங்கன்னா கடைசியில முக்தி அப்படிங்கிறது எழுதப்படாத ஒரு சட்டம் கண்டிப்பா நடக்கும். சின்ன வயசுல எத்தனை பேர் தெப்பக்குளம் பார்க்கறதுக்கு போயிருக்கீங்க, அந்த விலைக்கு ஏற்றி விட்டுருக்கீங்க. அந்த கான்செப்ட்ல அப்படியே இருக்கு பாருங்க. சாமி வச்சுட்டு நம்ம சுத்தி தெப்பக்குளத்து ஓரத்தில் உட்காந்துருப்போம்ல, அது அப்படியே இந்த குளம் ஃபார்மேட்லேயே கொடுத்துருக்காங்க. ரொம்ப அழகா இருக்கு. அப்படியே இங்க வந்தீங்கன்னா இமயமலையில சிவன் அந்த ஃபேமிலியோட 33 கோடி தேவர்களோட நந்தி பெருமானோட சூப்பரா இருப்பாங்க. இதுல ஒரு விளக்கம் வச்சு கொடுத்துருக்காங்க. அப்படியே இங்க மேல வாங்க, முருகர் கல்யாண கோலம். யாரெல்லாம் 90s கிட்ஸ் எனக்கு கல்யாணம் ஆகலன்றீங்களோ ஏதாவது ஒரு கல்யாண செட் வாங்கிக்கோங்க. ராமர் கல்யாணம், முருகர் கல்யாணம், அந்த மாதிரி. இது மாலை மாத்திர மாதிரி அழகா இருக்கு, ரொம்ப அழகா தத்ரூபமா இருக்கு. இது சிவனும் பார்வதியும் இருக்கிற மாதிரி, ராமர் சீதை அவங்களோட இருக்கிற மாதிரி. அப்படியே இங்க வந்தீங்கன்னா ஐயப்பன் செட்டுங்க. அவ்வளோ லட்சணமா அந்த 18 படியோட இருமுடி கட்டிட்டு சாமியை சரணமையப்பா பாடுவாங்கல்ல, அந்த விளக்கு அதோட சேர்த்து ஃபுல் செட் வச்சிருக்காங்க. ரொம்ப அழகா இருக்கு. அப்படியே பாத்தீங்கன்னா இது லக்ஷ்மி குபேர செட். அந்த லக்ஷ்மி குபேர சம்பத்தோட சங்கநிதி பதுமநிதி அதோட சேர்த்து அப்படியே ஃபுல் செட் இருக்காங்க. இது கார்த்திகை பெண்கள், அந்த 6 பெண்கள், அந்த கார்த்திகை முருகர் வந்து அந்த 6 பேரா இருப்பாங்கல்ல, அது சிவனும் பார்வதியும் அதை பாக்குறது. அப்படி ஃபுல் செட்டு குழந்தைக்காக ட்ரை பண்றவங்க இந்த செட்டை இந்த வருஷம் வாங்கி வைக்கலாம். அப்படியே கீழே வந்தீங்கன்னா ஐஸ் வண்டி, போல ஐஸ், சேமியா ஐஸ், இதெல்லாம் யாரும் சாப்பிட்டுருக்கீங்க? நாங்களாம் சாப்பிட்ருக்கோம். இது கேரம் போர்டு விளையாடுறது. அப்பெல்லாம் நாங்க எங்களுக்கு விளையாட்டே இதெல்லாம் தான் இருக்கும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஃபுல் செட்டு நிறைய இருக்கு. ருக்மணி கல்யாண செட் இருக்குதுப்பா, ருக்மணி ராதா கல்யாண செட் இருக்குது. அப்படியே நம்மளுடைய சோட்டா, மோட்டு பட்லு, அப்புறம் இவர் பேர் நம்ம மறந்துட்டுனே, குட்டீஸ் இதெல்லாம் பேர் கமெண்ட் பண்ணுங்க. மிஸ்டர் சிங்கம் அதெல்லாம் இருக்கு. ரொம்ப அழகா இருக்கு, கியூட்டா இருக்கு. அப்படியே கீழே வந்தீங்கன்னா டீ ஷாப்பு, அப்புறம் இந்த கஜேந்திர மோட்சம் இருக்கு. அப்படியே இது வந்து கொக்கோ விளையாடுறது, கோலி விளையாடுறது, பஞ்சு மிட்டாய் வாங்கி சாப்பிடுறது. ஐயோ எனக்கு சின்ன வயசு ஞாபகம்லாம் வருது. இது கல்யாண செட்டு, ஃபுல் கல்யாண செட்டு. இது கூட நீங்க வாங்கி வைக்கலாம். கல்யாண சமையல் சாதம் காய்கறிகளும் பிரமாதம் அப்படி பாடினதே இவர் தாங்க. அந்த செட் அப்படியே ஃபுல் செட்டு வச்சிருக்காங்க. அப்படியே இங்க பாத்தீங்கன்னா அந்த உழவன் அவங்கெல்லாம் இருப்பாங்களா, அந்த மாதிரி ஒரு செட்டு. இது வந்து வரலட்சுமி செட்டுங்க. வரலட்சுமி எப்படி பண்ணுவோம், ஒரு கலசம் வச்சு இப்படி உட்காந்து பூஜை பண்ணுவோம்ல, அது ஃபுல் செட்டு. அது வந்து உரி அடிச்சு வெண்ணையை திருடி சாப்பிட்ற செட்டு. நம்ம கூட நாங்களாம் பண்ணியிருக்கோம். 50 பைசா எடுத்துட்டு 4 நாள் தான் எடுத்தோம்லாம் சொல்லுவோம். அந்த மாதிரி ஞாபகம் வருது. இது எல்லாமே நம்ம வெளியில பார்த்தோம் இல்லையா, அந்த மாதிரி சின்ன சின்ன செட்ல அந்த ஊர்வலம் வருவாங்களா, அந்த உற்சவ மூர்த்திகள். இது வந்து நவ நரசிம்மர் எல்லா நரசிம்மரும் சேர்த்திருப்பாங்க. அதே போல பைரவரும் இருக்காங்க, பின்னாடியும் இருக்கு. இது வந்து பிரம்மோற்சவ செட்டு. திருப்பதியில 10 நாளும் நம்ம பிரம்மோற்சவம் நடக்கல, அந்த 10 பிரம்மோற்சவத்துமே அப்படியே செட்டா கொடுத்துருக்காங்க. அங்க போய் பார்க்க முடியலன்னா இங்க பாத்துக்கோங்க. கிருஷ்ண ஜெயந்தி வரப்போகுது. அது மட்டும் இல்லாம நீங்க கொலுலுமே கூட வைக்கலாம். எல்லா டைப் ஆஃப் பர்த் டு டீனேஜ் வரைக்கும் எல்லா டைப் ஆஃப் கிருஷ்ணரும் இருக்காங்க. எனக்கு இந்த கிருஷ்ணர் ரொம்ப பிடிச்சிருக்குப்பா. நல்லா பப்ளியா, என்ன மாதிரி. நான் சின்ன வயசுல இப்படிதான் இருப்பேன், கொஞ்சம் கண்ணு கூட தெரியாது, அந்த அளவுக்கு அவ்வளோ குண்டா பொசுன்னு இருப்பேன். அந்த மாதிரி இருக்கு. அதுக்காக நான் கிருஷ்ணன் சொல்ல வரல, சும்மா சொல்றேன். கமெண்ட் யாரும் போட்டாதீங்க. 16 ஸ்டேட்ல எப்படி ட்ரெஸ் பண்ணுவாங்க, என்னென்ன பண்ணுவாங்களோ அத்தனை பெண்களுடைய பொம்மைங்களும் இங்க இருக்கு. மேல பாத்தீங்கன்னா தசாவதாரம் செட்டு ஃபுல்லுமே எல்லாமே அந்த ஃபீச்சர்ஸ் பாருங்க, அவ்வளோ அழகா இருக்கு. அதுக்கு மேல பாத்தீங்கன்னா நம்மளுடைய அம்பாள், எல்லா அம்பாலும் இருக்காங்க. கூடவே பாத்தீங்கன்னா வாஸ்து கிரகலட்சுமி கூட இருக்காங்க. ஆடி மாச கான்செப்ட் இல்ல அம்பாள் கான்செப்ட்லாம் போறீங்கன்னா இவங்க ஆடி மாசம் கூழ் ஊத்துவோம்ல, அந்த கான்செப்ட்ல இருக்காங்களாமா. கூழ் பானையோட கூழ் அம்மன். இது வந்து 3 விதமான விநாயகரும் இருக்காங்க. ஆனா இது மெயினா நான் கான்செப்ட் பண்றது, இது ஒரு அந்த பூஜா மண்டபம்னு சொல்லுவோம்ல, இதை வச்சுட்டு கீழே சிலை வச்சிருக்கலாம், மேலேயும் சிலை வச்சுக்கலாம், சைட்ல வந்து நீங்க வாழை மரம்லாம் கட்டிக்கலாம். அந்த மாதிரி இது ஒரு ஸ்டாண்டு. அப்படியே இந்த பக்கம் திருப்பினீங்கன்னா இங்கேயும் ஒரு ஸ்டாண்ட் இருக்கு. இது வந்து ரெண்டுமே ஒரே சைஸ். மயிலையிலே கைலை, கைலையிலே மயிலைன்னு சொல்லிட்டு கைலாயமும் மயிலாப்பூரும் ஒண்ணுதான் காமிச்சது. மயிலாப்பூர் கபாலீஸ்வரர், கற்பகாம்பாள்.
அது சின்ன சைஸ் ஆச்சா, இது பெரிய சைஸ். இந்த மாதிரி உங்களுக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைசேஷனும் பண்ணி கொடுப்பாங்க. இது எல்லாமே எஸ்எஸ்டியில் ஃபிக்ஸ் பண்ணி திரும்ப டிசேபிள் பண்ணுற மாதிரி இருக்கும், மேண்டல் அண்ட் டிஸ்மேண்டல் பண்ணுற மாதிரி இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா கோவில் செட்டப்பில் அழகாக பெருமாள் தாயாரோட அந்த திருப்பதி கோவில் செட்டப்போட அழகாக இருக்காங்க. எப்படி இருந்தனா எப்படி ஆயிட்டேன்ற மாதிரி இப்படி இருக்கக்கூடிய ஒரு மரப்பாச்சி பொம்மை தான் இந்த அளவுக்கு அழகாக டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. எனக்கு டெக்கரேட் பண்ண தெரியும்னா நீங்கள் அப்படி வாங்கி டெக்கரேட் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு டெக்கரேட் பண்ணி வேணும்னா இவங்களே டெக்கரேட் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த மாதிரி வாங்கிக்கலாம். இது பெரிய சைஸஸ் மட்டும் கிடையாது, இங்கே பார்த்தீங்கன்னா சின்ன சைஸஸ் டு பெரிய சைஸஸ் வரைக்கும் விதவிதமாக ரகரகமாக பண்ணி கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நீங்கள் இந்த வெப்சைட்டில் கூட நீங்கள் போய் ஆர்டர் பண்ணலாம். இல்லை வாட்ஸ்அப்பில் கேட்டிங்கன்னா சைஸஸோட ப்ரைஸோட உங்களுக்கு வந்துடும். இப்போ நவராத்திரி ரிட்டர்ன் கிஃப்ட் கொடுப்பீங்கல்ல, அது வித்தியாசமாக இந்த மாதிரி ஒரு குங்கபர்ணை கொடுத்தீங்கன்னா இன்னும் ரொம்ப அழகாக இருக்குங்க. எந்த பக்கம் வேணாலும் திருப்பிக்கலாம். இதில் உங்களுக்கு பிடிச்ச படம்லாம் கூட நீங்கள் போட்டுக்கலாம். அது மாதிரி நீங்கள் 30 ரூபீஸ்லேருந்து என்ன வேணும்னாலும் நீங்கள் ரிட்டர்ன் கிஃப்டாக வாங்க முடியும். எல்லாமே இங்கே அவைலபிளாக இருக்குது. இந்த மாதிரி ஜுவல்லரி பாக்ஸஸ் எல்லாம் கூட நீங்கள் வாங்கிக்கலாம். இல்லை இந்த ட்ரேஸ், இது இந்த ஒர்க் அவுட் பண்ணி கொடுத்துருக்கேன், இந்த மாதிரி ட்ரேசஸ் எல்லாம் கூட வாங்கிக்கலாம். இல்லை இந்த ஃப்ரிட்ஜ் மேக்னெட், இல்லை எப்படி வேணாலும் நீங்கள் வாங்கிக்கலாம். நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு. நான் ரொம்ப லென்த்தாக போகுதேன்னு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக முடிக்கிறேன். நீங்கள் வெப்சைட்டில் இல்லைன்னா டேரெக்டாக வந்து பாருங்கள். இல்லை அவங்கள வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணுங்கள், அவங்க உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் அனுப்புவாங்க. கொலு படிக்கட்கள் இப்படி தான் குட்டி குட்டியாக மட்டும் இல்லாமல் பெருசாக நீங்கள் கஸ்டமைசேஷன் பண்ணி வாங்கணுன்னாலும் இந்த மாதிரி வாங்கிக்கலாம். இது எல்லாமே டிஸ்மேண்டலும் பண்ண முடியும், அப்பப்போ தேவைக்கு வச்சுக்க முடியும். இது இல்லாமல் அந்த மாதிரி 3 ஸ்டாண்டாகவும் நீங்கள் எப்பவுமே யூஸ் பண்ணுற மாதிரியும் நீங்கள் யூஸ் பண்ண முடியும். ஸோ இதெல்லாம் வேணும்னா ஆன் ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு என்ன கஸ்டமைசேஷன் தேவைப்படுதோ அதையும் அவங்க உங்களுக்கு பண்ணி கொடுத்துருவாங்க. ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட்டாக இது வரைக்கும் நம்ம சேனலில் போடாத சந்தியா வந்தன செட்டு, இதில் 2 வெரைட்டியும் இருக்குது. ஐயர் அண்ட் ஐயங்கார் 2 வெரைட்டியுமே இருக்குது. நான் போன வருஷம் கூட இருந்ததுன்றாங்க, ஆனால் நான் பார்க்கல. அந்த ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக என்னென்ன பண்ணுவாங்களோ அது எல்லாமே ஒரு ஸ்டெப் ஒரே ஆள் தான் இத்தனை ஸ்டெப்பு பண்ணுறாங்களே சந்தியா வந்தனம், அது ஃபுல்லுமே அப்படியே காமிச்சிருக்காங்க. ரொம்ப அழகாக தத்ரூபமாக லட்சணமாக இருக்குது. இந்த டைம் தான் நம்ம சேனலில் லான்ச் பண்ணியிருக்கோம். இது நம்ம கல்பதேனுவில் நீங்கள் கேட்டிங்கன்னா ஐயர் அண்ட் ஐயங்கார் 2த்துமே கிடைக்கும். இவரை பற்றி நிறைய பேருக்கு தெரியுமான்னு கூட எனக்கு தெரியாது. பட் அவ்வளோ பவர்ஃபுல்லான சுகபிரம்மர். இவருக்கான ஒரே ஒரு கோவில் எஸ்வி சேகர் சார் பெசன் நகரில் இருக்க அஷ்டலட்சுமி கோயிலில் வச்சிருக்காங்க. வேற எங்குமே இவருக்கான கோவில் கிடையாது. பட் முக்தி ஞானம்னா என்ன அப்படிங்கறத இவர் தான் ப்ரூஃப் பண்ணி காமிச்சிருக்காரு. சுகபிரம்மர் கிளி ஃபேஸ்ல இருப்பாரு. இவங்க சின்ன வயசுல ஆண்டாள் கிருஷ்ணரே நினைச்சிட்டு இருக்கிற மாதிரி இருக்காங்க. இவர் வந்து அன்னமாச்சாரியால மடியிலே வந்து பெருமாள் உட்காந்துப்பாரு, அந்த மாதிரி இருக்கு. பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண் பிள்ளை சொல்லுவாங்க, பெரியாழ்வார் மடியில நம்மளுடைய ஆண்டாள் தேவி உட்காந்துருக்க மாதிரி இருக்காங்க. இவர் என்னுடைய ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் குரு ராகவேந்திரர். அதுக்கப்புறம் இன்னும் சில ஸ்டாச்சூஸ்லாம் இருக்கு, நான் அப்படியே உங்களுக்கு காட்டுறேன். இதெல்லாம் இந்த வருஷம் வந்திருக்கக்கூடிய நியூ கலெக்ஷன். துர்கா தேவி, இவங்க மாரியம்மன், இவங்க வந்து சிவன் பார்வதியா இருக்காங்க. இவங்க வந்து வெக்காளி, மருவத்தூரும் சக்தி மகமாயி கருமாயி உறையூர் வெக்காளி சொல்லுவாங்கல்ல, அந்த உறையூர் வெக்காளி அப்படியே தத்ரூபமா அப்படியே கொடுத்துருக்காங்க. அப்புறம் நெகட்டிவ் தாட்ஸ்லாம் நிறைய பேருக்கு இருந்துகிட்டே இருக்கு, நான் என்ன பண்றதுன்னு கேட்பீங்கல்ல, அவங்க அதை வந்து ரிமூவ் பண்ணக்கூடிய சப்த சாரங்கி, அவங்க பேரே சப்த சாரங்கி தான். இதுவும் அம்பாலோட ஃபேஸஸ் தான், அம்பாள் தான். இவங்க வந்து கர்ப்பரக்ஷாம்பிகை, நீங்க திருக்கர்காவூர்ல போய் பார்ப்பீங்க இல்லையா, அந்த கர்ப்பரக்ஷாம்பிகை அப்படியே தத்ரூபமா பண்ணி கொடுத்துருக்காங்க. இவங்க வந்து ராமேஸ்வரம் பர்வதவர்த்தினி. ஸோ நீங்க ஒரு டிவைன் தீமா லேடிஸ் தீமா கொண்டு போறீங்கன்னா இந்த ஸ்டாச்சூஸ்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அப்படியே நீங்க திருக்கர்காவூர் கர்ப்பரக்ஷாம்பிகை பார்த்தீங்கன்னா அங்க எப்படி இருக்காங்களோ அதே மாதிரி இங்க இருப்பாங்க. அப்படியே இது பார்த்தீங்கன்னா திருவொற்றியூர்ல இருக்கக்கூடிய பாகம் பெரியாளா, நம்ம வந்து வடிவுடை அம்மன் தான் நம்மளுக்கு தெரியும், வடிவுடை திருவுடை கொடியுடைன்னு சொல்லுவோம். அங்கே வால்மீகிநாதர் கோவில்னு ஒன்று இருக்கும், அந்த கோவிலில் இவங்க இருக்கிறாங்களாமா. இந்த கோவிலுக்கு யாரெல்லாம் போயிருக்கீங்க, என்ன ஃபேமஸுங்கிறத எனக்கு சொல்லுங்க. அடுத்த வீடியோவில் நான் அதை யூஸ் பண்ணிக்கிறேன், மற்றவங்களுக்கும் அவங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருப்பாங்க. ராமேஸ்வரத்தில் நம்பு நாயகன் இவங்க இப்படி தான் இருப்பாங்களாமா. அதே மாதிரி எல்லா தெய்வத்தை பற்றியும் எல்லா ஹிஸ்ட்ரியும் எல்லாருக்குமே தெரியணும்னு அவசியம் இல்லை. எனக்கு இவங்கள பற்றியும் தெரியல, எனக்கு சொல்லிக் கொடுங்க, நான் கற்றுக்கிறேன், சரியா? இவர் வந்து உப்பிலியப்பன். இவர் வந்து வயசான வேஷத்தில் வந்து இவர்கிட்ட வந்து பொண்ணு கேட்பாங்க. இவர் அப்பா, இவரோட பொண்ணு. இவங்க வயசானவங்க எப்படி பொண்ணு கொடுக்கறதுன்றதுனால இல்லை நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லாமல், இல்லை அவளுக்கு சமைக்க தெரியாது, உப்பு கூட போட தெரியாது அப்படின்னு நிறைய ரீசன் சொல்லிட்டு வருவார். அப்போ இவர் சொல்லுவார், உப்பே இல்லாமல் சமைச்சா கூட நான் சாப்பிட்றேன், நீங்கள் உங்கள் பொண்ணை கட்டி கொடுங்கன்பாங்க. அப்போல்லாம் ஏதோ ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கும் போல இருக்கு. அதுக்கப்புறம் கட்டி கொடுத்த உடனே என்ன சொல்லுவாங்க, இன்னைக்கு வரைக்கும் அது தெய்வமாக காட்சி தந்து அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிப்பாங்க. ஆனால் இன்னைக்கு வரைக்கும் உப்பிலியப்பன் கோயிலில் உப்பு இல்லாத சாதம் தான். அவர் சொன்னதை இன்னைக்கு வரைக்கும் நிறைவேற்றி காட்டுறாராமா. அதனால உப்பிலியப்பன். இங்கே போனாக்கா உடம்புல இருக்க ரோகங்கள்லாம் நிவர்த்தி ஆகும். இந்த பிரசாதம், உப்பு இல்லாத பிரசாதம் சாப்பிட்டாலும் அவ்வளோ டேஸ்டாக இருக்கும், ரோகங்கள் நிவர்த்தி ஆகுங்கிறது ஒரு ஐதீகம் இருக்கு. இவர் வந்து
வந்துட்டு மங்களாசாசன பெருமாள், மங்களாசாசன பறை மதாச்சாரிய புரோக்கமை பாடுறீங்கல்ல, அந்த பெருமாள் மங்களாசாசன பெருமாள். ஒவ்வொரு அவதாரமும் எப்படி எடுத்தாங்க, எதுக்காக எடுத்தாங்கன்னு சொல்லிட்டு ஃபீச்சர்ஸோட இருக்கும் இல்லையா. இப்போ வாமனன்னா அந்த 3 அடி நிலம் கேட்டு அவர் தலைமையில ஒரு கால் வைப்பார்ல, அந்த ஃபீச்சர்ஸோட. நரசிம்மர்னா அந்த ஹிரண்யகசிபு ஹிரண்யாட்சனை வந்து பண்ணுவாங்கல்ல, அந்த ஃபீச்சர்ஸோட. கிருஷ்ணர் வந்து கம்சனை கொள்றதோட, அந்த மாதிரி ஃபீச்சர்ஸோட இருக்கக்கூடிய தசாவதார செட்டு ரொம்ப அழகா இருக்கு. இது வந்து புத்தம் புதுசு. நீலாம் தான் கல்யாணம் பண்ணுவியா, நான்லாம் கல்யாணம் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு வெஜிடபிள்ஸ் கல்யாணம் பண்ணிக்குதாமா. எல்லாத்துக்குமே ஃபேஸஸ் இருக்க மாதிரி இங்க பாருங்க. இதுக்கும் கண்ணு, மூக்கு, வாய், நெத்தி சுட்டி எல்லாம் வச்சு எல்லாத்துக்குமே, இந்த சொரக்கால இருந்து இது சொரக்காவா சௌச்சோவா ஏதோ ஒன்று, அதுக்கு கூட எல்லாமே வச்சிருக்காங்க. ஸோ இது வந்து வெஜிடபிள்ஸ் கல்யாணம். இதுக்கும் அம்மி மிதித்து அருந்ததி பார்த்துன்னு எல்லாமே வச்சிருக்காங்க. பார்த்தீங்களா, சும்மா ஏனோ தனோ இல்லை. இது வந்து கிச்சன் செட்டை. நீங்க கிச்சன் செட்டை வைக்க போறீங்கன்னா பண்ணலாம். இதெல்லாம் மரம் நீங்க பண்ணிருக்கீங்களா? நல்லா சின்ன வயசுல விளையாடி இருக்கேன். இவர் வந்து சோலோ மதுரை வீரன், இவர் வந்து ஃபேமிலி மதுரை வீரன் வித் அந்த பொங்கல் வைப்பாங்க, அந்த குதிரை எல்லாம் இருக்கும்ல அதோட செட்டு, இந்த படையலோட செட்டு. இது வந்து கனகதாரா ஸ்தோத்திரம் படிப்பாங்க இல்லையா, அந்த பாட்டு பாடினோன்னு அந்த நெல்லிக்காய் மழையா தங்க நெல்லிக்காயா விழும்ல, அதுக்காக நீங்க இந்த பாட்டு படிச்சுட்டா கிடைக்கும்னு இல்லை. இவங்க இருந்ததை கொஞ்சம் கூட தானம் பண்ணணும்னு நினைப்பு வந்ததுனால தான் அந்த மாதிரி ஒரு பலன் கிடைச்சது. ஸோ நம்மளுக்கு கொடுக்கணுங்கிற எண்ணம் வந்தா மட்டும்தான், கடவுளா இருந்தா கூட நம்மளுக்கு திரும்ப ரிட்டர்ன் கொடுப்பாங்க. இது ஒரு கான்செப்ட் நீங்க புரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் இது வந்து பாத்தீங்கன்னா அந்த பஞ்சபூத சிவஸ்தலங்கள் இருக்குல்ல, மண், காற்று, நெருப்பு, ஆகாயம், அந்த மாதிரி அந்த பஞ்சபூத சிவஸ்தலங்கள். இது வந்து இந்த வருஷம் புதுசா வந்திருக்குங்க. கிருஷ்ணரை வந்து வேண்டிப்பாங்க, நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் அவங்க துளசியா மாறுவாங்க, துளசி கல்யாணம் நடக்கும். அதுக்கப்புறம் தம்பதி சமேதரா அவங்க காட்சி கொடுக்கறது ரொம்ப அழகா புதுசா இந்த வருஷம் வந்திருக்கு. அதுக்கப்புறம் அங்க மேல பாத்தீங்கன்னா கிருஷ்ணர் ராதைக்கு ஜடலா பின்னி விடுறாராம். இந்த வந்து எல்லா ஜென்ஸும் நீங்க புரிஞ்சுக்கணும்னு நான் நினைக்கிறேன். கடவுளே சேவை செஞ்சிருக்காங்க, நீங்களா ஏமாத்துறோம். இது வந்து கண்ணப்ப நாயனார் சொல்லி எனக்கு மனசு தீராத இன்னி வரைக்கும் முடியாத ஒரு விஷயம் கண்ணப்ப நாயனார் கதை. இந்த மாதிரி பக்தி வேற யாராலுமே பண்ண முடியாது. இதே சிவ குடும்பம், இது வந்து பெருமாள். அப்படியே மேல போனீங்கன்னா பூரி ஜெகநாதர் இருப்பாங்க. மேல பாத்தீங்கன்னா அந்த உற்சவர்கள் பிரீமியம் குவாலிட்டியில பேப்பர் மெஷ்ல பாக்குறதுக்கு ஃபைபர் மாதிரி இருக்கு, பட் எல்லாமே பேப்பர் மெஷ்ல செஞ்சிருக்காங்க. பிரீமியம் குவாலிட்டி, காப்பர் கோட்டிங்ல அவ்வளவு அழகா கொடுத்துருக்காங்க. இது வந்து பிரம்மோற்சவ செட்டு. நீங்க அங்க போனா கூட இந்த மாதிரி பார்க்க முடியாது, அப்படியே ஃபுல் செட்டு தத்ரூபமா கொடுத்துருக்காங்க. என்னோட மோஸ்ட் ஃபேவரட் செட் அடுத்தது. ராமருக்காக ஆஞ்சநேயர் போவாங்க, சீட்டு கொடுக்க மாட்டாங்கல்ல, அப்ப அவர் வாழையே சீட் ஆக்கி உட்காந்துருப்பாங்களா, அந்த ராவணன் தர்பார் செட்டு ஃபுல்லா இருக்குப்பா. இப்ப நீங்க பார்த்த எல்லா டால்ஸுமே ஒரே ஒரு சின்ன டேமேஜ் கூட இல்லாம வேர்ல்டு வைட் ஷிப்பிங் பண்ணுவாங்க. ஷிப்பிங்ல கூட பெஸ்ட் காஸ்ட், உங்களுக்கு எவ்வளவு கம்மியா பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு அவங்க பண்ணி கொடுத்துருவாங்க. ஒரு சின்ன டேமேஜ் கூட இல்லாம வரும். இன்கேஸ் ஏதாவது டேமேஜ் ஆச்சுன்னா ஓப்பனிங் வீடியோ கொடுத்தீங்கன்னா பீஸ் டு பீஸ் அவங்க மாத்தி கொடுத்துருவாங்க. இந்த 2025 நவராத்திரிக்கு புதுசா செம்ம பிரீமியம் குவாலிட்டியில பட்ஜெட் ஃப்ரெண்ட்லில ஹோல்சேல் பிரைஸ்ல நம்ம கல்பதனுல கொண்டு வந்திருக்காங்க. நான் ஃபியூ சாம்பிள்ஸ் மட்டும் தான் காமிச்சிருக்கேன். ரேட் எல்லாம் நீங்க வெப்சைட்ல போய் பாருங்க, இல்ல இந்த போட்டோ எடுத்து வாட்ஸ்அப் பண்ணீங்கன்னா அவங்க அதுக்கான ரேட் சொல்லிடுவாங்க. எல்லாமே ஹோல்சேல் பிரைஸ், இங்க இருந்து வாங்கியும் சேல்ஸ் பண்றாங்க. அதனால அவங்களுக்கு அது எஃபெக்ட் ஆகக்கூடாதுன்றதுக்காக இந்த வாட்டி நான் உங்களுக்கு ரேட் சொல்லல. எப்படி 10 கடையை கம்பேர் பண்ணாலும் இந்த கடையில கண்டிப்பா ரேட் கம்மியா இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்மளோட இன்ஸ்டா பேஜ், FB பேஜை மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. நவராத்திரிக்கு என்னையும் கூப்பிடுங்க. நன்றி, வணக்கம், பாய்.